வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 5.34 கோடி மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். ஒப்பந்த ஆசிரியர் தொடர் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினர். புதுச்சேரி தருமபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 5.34 கோடி மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட முத்தரையர் பாளையத்தில் உள்ள ஆய்குளத்தை மேம்படுத்துதல் வேலை மத்திய அரசின் சிறப்பு மூலதன நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3.58 கோடி மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதேபோல் முத்தரையர் பம்பவுஸ் அருகே உள்ள அம்மன் நகர் முதல் மேட்டுப்பாளையம் சாலை வரையில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலின் பக்க சுவர்களை ரூபாய் 1.76 கோடி மதிப்பில் மறு கட்டுமான பணிகளை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட வீமகவுண்டன் பாளையம் பகுதியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று காலை திறந்து வைத்தார். இதில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ், உள்ளாட்சித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், உழவர்கரை நகராட்சி ஆணையர், உதவி பொறியாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஒப்பந்த ஆசிரியர் தொடர் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினர். புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த ஆசிரியர்களாக கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் 292 ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி கல்வித்துறை தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் சந்தித்து போராட்டம் வெற்றி பெறும் வகையில் புதுச்சேரி மாநில அரசு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று அவர்களை உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மேலும் தற்போது காலியாக உள்ள இடங்களுக்கு ஆசிரியர்கள் தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியிட உள்ளதில் தற்போது ஒப்பந்த பணியில் உள்ள ஆசிரியர்களும் பங்கேற்று தேர்வாக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், தலைமை செயலாளர் ஆகியோர் இவர்களுக்கு நல்ல முடிவு வழங்க வேண்டும். கடந்த 8 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் அமைப்பு செயலாளர் பாத தமிழ்மாறன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில செயலாளர் மணித் கோவிந்தராஜ் ஆகியோர் உரையாற்றினர். இந்த நிகழ்வில் கட்சியின் தலைமை அலுவலக செயலாளர் எழில்மாறன், அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் கரசூர் சிங்க தமிழ்செல்வன், ஓவியரணி மாநில செயலாளர் மகிழ்வரசு, முற்போக்கு மாணவர் கழகம் மாநில செயலாளர் இரா தமிழ்வாணன், ஊசுடு தொகுதி செயலாளர் வீர இளந்தமிழன், அகர முதல்வன், தாமா எழில்வேந்தன், மாயவன், மூகா ஆதிரை, மணிமாறன், சிவசந்திரன், இளங்கோ, சுகுந்தன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கடந்த 8 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள். புதுச்சேரி அரசு அவர்களை நிரந்தரம் செய்வதற்கான வழிவகையை செய்ய வேண்டும். அவர்கள் மறுதேர்வு எழுத வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் சொல்வது அபத்தமானது, கண்டிக்கத்தக்கது. அவர் ஏற்கனவே இவர்கள் தேர்வு எழுதி முறையான நோட்டிஃபிகேஷன் மூலம் தேர்வு எழுதி இந்த பணிக்கு இவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்தும் மீண்டும் இவர்கள் தேர்வு செய்ய வேண்டும், தேர்வு எழுத வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் சொல்வது ஏற்கத்தக்கதல்ல. புதுவை அரசு முதல்வர் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர்களும் ஆளுநர் அவர்களும் இதில் தலையிட்டு இவர்களை அனைவரையும் நிரந்தரம் செய்வதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், அதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்று எமது கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். புதுச்சேரி தருமபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி தருமபுரி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம். இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி 25ஆம் தேதி முதற்கால யாகசாலையுடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் வேத மந்திரங்கள் ஓத யாகசாலை பூஜை நடைபெற்றது. இன்று காலை 6ஆம் கால பூஜையுடன் கலச ஊர்வலம் நடைபெற்று கோபுர கலசத்தில் கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு வேத மந்திரங்கள் ஓத கலச நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நடைபெற்ற நடனம், அணிவகுப்பு உட்பட அனைத்திலும் ஒரே பள்ளியைச் சார்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்று 16 விருதுகளை பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் 77வது குடியரசு தினம் கடற்கரை சாலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு, நடனம், கலை நிகழ்ச்சிகள், தனித்திறமை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் அனைத்திலும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் பிரசிடென்சி பள்ளியைச் சார்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்களுக்கான கண்கவர் அணிவகுப்பு போட்டி, பள்ளி நடன போட்டி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் என அனைத்து போட்டிகளிலும் பிரசிடென்சி பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் சென்றனர். மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பள்ளிகளில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளிலும் வெற்றி பெற்றதற்கான விருதுகளையும் பெற்றனர். அந்த வகையில் 16 விருதுகளை பிரசிடென்சி பள்ளி மாணவ மாணவிகள் தட்டிச் சென்றனர். அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்து வருகிறது. மேலும் இதுகுறித்து பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டிராஜ் கூறுகையில், புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நடந்த அணிவகுப்பு, நடனம், கலா உற்சவம், பொது தேர்வில் சாதனை உட்பட சுமார் 16 தலைப்புகளில் பள்ளி மாணவர்கள் விருதுகள் பெற்று சாதனை புரிந்துள்ளது பெருமையாக உள்ளது என்றும், ஒரே பள்ளி 16 விருதுகள் பெற்றது முதன்முறை என்றும் கூறினார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. பிரசிடென்சி மேல்நிலை பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் 300க்கும் மேற்பட்ட நமது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல சாதனைகளை செய்துள்ளார்கள். அதில் குறிப்பாக தனியார் பள்ளிகளுக்கான மாணவர்கள் அணிவகுப்பில் நமது பள்ளி முதலிடம் பெற்று சாதனை புரிந்துள்ளது. மேலும் நடன போட்டியிலும் முதலிடம் பெற்று சாதனை புரிந்துள்ளது. இன்று இந்த விழாவில் 16 பரிசுகளை பெற்று இந்த பிரசிடென்சி பள்ளியானது புதுச்சேரியில் ஒரு மாபெரும் சாதனை செய்துள்ளது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மாணவர்களையும், பெற்றோர்களையும், ஆசிரியர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டுவதில் நிர்வாகம் மகிழ்ச்சி அடைகின்றது. புதுச்சேரி சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு விபத்து காப்பீடு திட்ட பதிவு பத்திரங்கள் மற்றும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் சார்பாக 5ஆம் ஆண்டு துவக்க விழா பட்டானூர் பகுதியில் அமைந்துள்ள ராயல் மஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கிட லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து உறுப்பினர்களுக்கு விபத்து காப்பீடு திட்ட பதிவு பத்திரங்கள், அடையாள அட்டை, டைரி, காலண்டர் ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் புதுச்சேரி லாரி ஓனர் அசோசியேஷன் ஜெயராமன், செந்தில்குமார், புதுச்சேரி மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்கம் அந்தோனிதாஸ், புதுச்சேரி மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஏஜென்ட் அசோசியேஷன் முருகசாமி, தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்களின் சங்கங்கள் கூட்டமைப்பு யுவராஜ், தமிழ்நாடு புதுச்சேரி பாரத லாரி உரிமையாளர் மற்றும் ஏஜென்ட் அசோசியேஷன் வேல்முருகன், சத்யராஜ், புதுச்சேரி இலகு ரக வாகனங்கள் உரிமையாளர்கள் சங்கம் உத்தமன், சிகரம் தமிழ்நாடு மாநில தலைவர் மனோகர், செயலாளர் வடிவேல் குமரன், பொருளாளர் சத்யராஜ் மற்றும் புதுச்சேரி சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கம் தலைமை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் மாநில தலைவர் சந்திரமூர்த்தி, மாநில செயல் தலைவர் வரதராஜன், மாநில செயலாளர் சிலம்பரசன், மாநில பொருளாளர் ஐயனார், மாநில துணைத் தலைவர்கள் குப்புசாமி, பசுபதிராஜன், மாநில துணை செயலாளர்கள் செல்வகுமார், சந்தோஷ், மாநில ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ், மாநில துணை அமைப்பாளர் வினோத் மற்றும் மாநில நிர்வாகிகள், சட்ட ஆலோசகர் ராமச்சந்திரன், கொள்கை பரப்பு செயலாளர் பூபாலன்,
ஆலோசகர் செல்வம், செய்தி தொடர்பாளர் ராஜன் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான டைரி மற்றும் காலண்டர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உறவுக்கார பெண்ணுக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொந்தரவு கொடுத்த இளைஞரை மது குடிக்க வைத்துக் கொன்ற ஓட்டுநர் உதவிய நண்பர்களுடன் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி வில்லியனூர் திரிவேணி நகர் மந்தவெளி பகுதியில் கடந்த 24ஆம் தேதி இரவு 9:30 மணியளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் ஆத்துவாய்க்கால்பேட்டைச் சேர்ந்த டாடா ஏசி ஓட்டுநர் பிரபாகரன் கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரிய வந்தது. பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார். சில மாதங்களுக்கு முன்பு விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார். 24ஆம் தேதி இரவு 8 மணிக்கு வீட்டிலிருந்து ஜனாவை நடராஜன் நகரைச் சேர்ந்த அவரது நண்பர் சிவா என்கிற சிவபாலன் பைக்கில் வெளியே அழைத்து சென்றுள்ளார். அங்கு நண்பர்கள் அருள், விக்கி, முரளி, மணி ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது ஏற்பட்ட வாய் தகராறில் ஜனாவை பீர் பாட்டிலால் தலையில் அடித்து சிவபாலன் தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் ஜனா துடிக்க அனைவரும் தப்பி ஓடியுள்ளனர். 3 நாள் தேடுதலுக்கு பிறகு சிவபாலன் மற்றும் அவரது நண்பர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். சிவபாலனின் உறவுக்கார பெண்ணை ஜனா அடிக்கடி தொந்தரவு செய்ததாகவும் மொபைலுக்கு ஆபாச தகவல்களை அனுப்பியதாகவும் இதனை தட்டி கேட்டபோது எழுந்த மோதலில் மதுபாட்டிலால் அடித்ததில் ஜனா இறந்ததால் நண்பர்களுடன் தப்பிச் சென்றதாக சிவபாலன் வாக்குமூலம் அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 6 பேரில் 4 பேர் மாவுக்கட்டுடன் காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் பெரியபேட் வினீத் நகரில் உள்ள ஸ்ரீ அனந்தவரத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி பெரியபேட்டு கிராமத்திற்கு உட்பட்ட வினீத் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ நல்ல வீரப்பன் மற்றும் ஸ்ரீ அனந்த வரத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா 26ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று 27ஆம் தேதி வாஸ்து ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், தீர்த்த சங்கரணம், அக்னி சங்கரணம் மற்றும் முதல் யாகசாலை பூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு 2ஆம் யாகசாலை பூஜை நடத்தப்பட்டு 9:30 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவஸ்ரீ வைத்தியநாத சிவாச்சாரியார் பிரபு குருக்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு கலசத்தில் புனித நீர் ஊற்றி சாமி தரிசனம் செய்தார். இதில் திமுக ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம் என்கிற செல்வநாதன், தோமுசா அங்காளன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், ஆசிரியர் தணிகாசலம், தயாளன், செல்வம், பிரதீப் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி தருமபுரி பகுதியில் நடைபெற்ற அங்காளம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு காங்கிரஸ் ஓபிசி மாநில தலைவர் கண்ணன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி தருமபுரி பகுதியில் அங்காளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் அப்பகுதி மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில ஓபிசி அணி தலைவர் கண்ணன் ஏற்பாட்டில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், அப்பகுதி இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் கோயில் வளர்ச்சி பணிக்காக நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை பொதுமக்களுக்காக செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை பகுதியில் உள்ள குருநகர் அம்மன் ஆலயத்திற்கு காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் சொந்த செலவில் கோவில் வளர்ச்சி பணிக்காக சிமெண்ட் மூட்டைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர், அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கினார். பொங்கல் பண்டிகையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைத்தோட்டம் பகுதியில் கோலப் போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். வழக்கறிஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் ஞானராஜன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி அருண், மாநில பிரதிநிதி முருகன், கிளை செயலாளர் மணி, இளைஞரணி நிர்வாகிகள் வெங்கடேஷ், சிவா, விஸ்வா, மகளிரணி விஜயலட்சுமி, சாந்தி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக மற்றும் மகளிர் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் காலந்தோட்டம் முருகர் கோயிலில் தை மாத கிருத்திகை விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் காலந்தோட்டம் முருகர் கோயிலில் நடைபெற்ற தை மாத கிருத்திகை விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதை துவக்கி வைத்தார். முன்னதாக சுவாமி தரிசனம் செய்த இவருக்கு கோவில் சார்பாக மாலை மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஜீவா, ஆனந்த், ஜெயக்குமார், அன்பு, சரவணன், செல்வம், ஏழுமலை மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் உள்ள ஆழியூர் செல்லும் ஊரல்குட்டை வடிகால் வாய்க்காலின் குறுக்கே பாலங்கள் கட்டுமானம் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் உள்ள ஆழியூர் செல்லும் ஊரல்குட்டை வடிகால் வாய்க்காலின் குறுக்கே பாலங்கள் கட்டுமானம் செய்யும் பணிக்கு 4,13,60,000 திட்ட மதிப்பில் பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீகாந்த், இளநிலை பொறியாளர் பாலாஜி, ஒப்பந்ததாரர் கதிரவன் மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பாரத திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி கிளை தலைவர்கள் ஏற்பாட்டின் பேரில் நயினார் மண்டபம் புதுநகர் கடலூர் சாலை பேருந்து நிறுத்தம் இடம் அருகில் குடியரசு தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பாரத திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி கிளை தலைவர்கள் ஏற்பாட்டின் பேரில் நயினார் மண்டபம் புதுநகர் கடலூர் சாலை பேருந்து நிறுத்தம் அருகில் குடியரசு தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 77வது குடியரசு தின விழாவை பாஜக மாநில வணிகப் பிரிவு தலைவர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து பாரத மாதா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு, நோட்டு புத்தகம், பவுச், எழுது பொருட்கள் 300 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், மனோகர், முருகன், நாராயணன், ஜெயராஜ், சீனிவாசன், மகளிரணி தலைவி வசந்தி, மாநில வணிகப் பிரிவு செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம், முதலியார்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர் மேகநாதன் மற்றும் மாணவ மாணவிகள், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 5.34 கோடி மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார்.
ஒப்பந்த ஆசிரியர் தொடர் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினர். புதுச்சேரி தருமபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.